வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவினுடைய தலைப்பை வைத்து நான் நடிகர் விஜயினுடைய கட்சியை ஏதோ நேரம் போகாமல் அல்லது ஒரு நோக்கம் இல்லாமல் விமர்சிக்கிறேன் என்று யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நடிகர் விஜய் செய்கிற ஒரு மாபெரும் தவறை சுட்டிக்காட்ட தான் திரும்ப திரும்ப பதிவுகளை இடுகிறேன். என்ன தவறு என்றால், வெறும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்களை வைத்துக்கொண்டே அவர் கட்சி நடத்துகிறார். ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், இந்த மூன்று பேரும் எனக்கு தனிப்பட்ட விருப்பு கிடையாது. அவர்களுக்கும் எனக்கும் எந்த சொந்த பகையோ மனஸ்தாபங்களோ கிடையாது. ஆனால் இந்த 3 பேரும் கொடுக்கிற டேட்டாக்களை மட்டும் வைத்துக்கொண்டே வீர முழக்கம் இடுகிறேன் என்ற பெயரில் வெற்று கூச்சல் இட்டு கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய். ஒருவேளை தேர்தலில் தோற்று போனால், ஏனென்றால் இதையெல்லாம் யோசிக்காமல் ஒருவர் தேர்தல் களத்திற்கு வர முடியாது. ஒருவேளை விஜய் கட்சி வரும் 2026 தேர்தலில் தோற்றுப்போனால் நிச்சயமாக விஜய்க்கு வசதியான பின்புலம் இருக்கிறது, பொருளாதார பின்புலம் இருக்கிறது. லண்டனில் மாமனார் இருக்கிறார், அவர் ஒரு தொழிலதிபர், அங்கே போய் செட்டில் ஆயிடுவார். அல்லது அவரோட உதவியோடு அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பார். அடுத்த படம் கூட எடுக்க ஆரம்பிச்சுவார். ஒன்றும் கடைசி படம்னு சொன்னதுனால சத்தியவாக்கெலாம் ஒன்றும் இல்லை, போயிடுவார். ஆதவ் அர்ஜுனாவுக்கும் சொல்லவே வேண்டாம், மாமனார் இருக்கார். 2 பேருக்குமே, அது விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் மாமனாருடைய சப்போர்ட் இருக்குது. ஆனந்த், அவர் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர், ஒரு அரசியல் இருக்கவர், அவர் எப்படியும் பிழைச்சிக்குவார். இவர்களெல்லாம் எப்படியும் பிழைத்துக் கொள்வார்கள். ஆனால் ரசிகர்கள் என்ன செய்வார்கள்? வெறும் டீ மட்டும் குடிச்சிட்டு எந்த பணமும் இல்லாமல் தன்னுடைய சொந்த காசை போட்டு வேலை செஞ்சவங்க பழைய திமுகவினர். அவர்களில் யாராவது இன்று உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் கருணாநிதியினுடைய பேச்சிற்காக, அவர் சொல்லும் ஒரு வார்த்தைக்காக களப்பணியாற்றிய மூத்த திமுக சீனியர்கள் இருந்தால் அவர்களிடம் போய் கேளுங்கள். அரசியல் எவ்வளவு கொடூரமானது. கொடூர முகத்தை காட்டும், சிலருக்கு நல்ல முகத்தை காட்டும், சிலருக்கு கொடுமையான முகத்தை காட்டும். யாருக்கு நல்ல முகத்தை காட்டும் என்றால், அரசியலில் யார் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார்களோ, நல்லது செஞ்சோ, பாவம் செஞ்சோ, காலவாரி விட்டோ, ஏதோ ஒன்று பண்ணி, இதெல்லாம் அரசியல் நியாயங்கள் என்று இங்கு வகைப்படுத்தப்படும். நன்றாக நினைவில் வையுங்கள். விஜயின் ரசிகர்களுக்கு சொல்கிறேன், நன்றாக நினைவில் வையுங்கள். இதெல்லாம் அரசியல் சாணக்கியத்தனம் என்று பிழையான ஒரு பொருள்படுத்தப்படும். எது? காலவாரி விடுறது, இன்னொருத்தர் குழி பறிச்சுட்டு மேலே போகிறது, இதெல்லாம். ஆனால் இதையெல்லாம் செய்வதற்கு விஜய் அனுமதிப்பாரா? விஜயோட கட்சியில் அப்படி ஒரு இடம் இருக்குமா? தெரியாது. தொடர்ந்து பேசலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.